வெல்கம் டு டிஎம் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோடெக் சேனல். இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். இதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றிகள், அதாவது இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் நாம் வேரியபிள் வோல்டேஜ் இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்காக நாம் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம கன்வெர்ட் செய்யும்போது, அதாவது டிரான்ஸ்ஃபர் செய்யும்போது என்ன நடக்குன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர் செய்யும்போது வோல்டேஜ் வேரியேஷன் கிடைக்கும். ஆனால் ஃப்ரீக்குவென்சியில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. வோல்டேஜை நாம் கூட்டவோ குறைக்கவோ முடியுமே தவிர ஃப்ரீக்குவென்சியில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இது ஒரு ஸ்டேட்டிக் டிவைஸ், நிலையான இயந்திரம். டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா 2 வைண்டிங் இருக்குது. ஒன்று ப்ரைமரி வைண்டிங்கு, இன்னொன்று செகண்டரி வைண்டிங்கு. ஓகேங்களா? அந்த 2 வைண்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேமினேட்டட் கோர் வழியாக சுற்றி இருப்பாங்க. ஓகேங்களா? லேமினேட்டட் கோர் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதில் ப்ரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங் 2 வைண்டிங் நம்மளுக்கு சுற்றி வச்சுருப்பாங்க. இந்த இமேஜில் காட்டினது போல் பார்த்திங்கன்னா வைண்டிங் 2 வைண்டிங்கை சுற்றி வச்சுருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி பார்த்துடலாம். டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எதனோட விதிப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு பேரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் விதிப்படி தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. அதாவது நாம் ப்ரைமரி வைண்டிங்கில் ஒரு சப்ளை கொடுக்கும்போது ப்ரைமரி வைண்டிங் வழியாக கொடுக்குற சப்ளை செகண்டரி வழியாக நம்மளுக்கு அவுட்புட் ஆகும். ஓகேங்களா? ப்ரைமரியில் சப்ளை கொடுக்கும்போது ப்ரைமரி வைண்டிங்கில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகி, அந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுன்னா பக்கத்தால் இருக்கிற செகண்டரி வழியாக வைண்டிங்கில் டச் பண்ணும். அப்படி டச் ஆகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு இஎம்எஃப் ஜென்ரேஷன் ஆகும். ஓகேங்களா? அந்த இஎம்எஃப் நம்மளுக்கு அவுட்புட்டில் பவர் சப்ளையாக கிடைக்கிது. ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு 2 வகையாக நாம் சொல்லுவோம். இப்போ இமேஜில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட் இமேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது எதனால் இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு முதல் நம்ம கொடுத்துருக்கிற ப்ரைமரியில் பார்த்திங்கன்னா இன்புட் அதிகமாக இருக்கும். அதாவது வைண்டிங்கோட எண்ணிக்கை அதிகமாகவும், செகண்டரியில் அவுட்புட் கம்மியாகவும் இருக்குது. அதாவது காயிலோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த இமேஜில் நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதில் ப்ரைமரி இன்புட் காயிலோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அதே மாதிரி செகண்டரியில் அதிகமாக இருக்குது. அதனால் இதை நாம் என்ன சொல்கிறோன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது காயிலோட எண்ணிக்கையை பொறுத்து தான் நாம் ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரைமரியில் பார்த்திங்கன்னா காயிலோட எண்ணிக்கை குறைவாகவும், செகண்டரியில் காயிலோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. அதாவது நம்ம இன்புட் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், 110 வோல்டேஜ் நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஆனால் நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன கிடச்சிருக்குன்னா 220 வோல்டேஜ் கிடச்சிருக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இன்புட்டோட அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. அதனால் இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இமேஜில் நம்மளுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும். அதாவது ப்ரைமரி காயிலோட எண்ணிக்கை அதிகமாகவும், செகண்டரி காயிலோட எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கிறதுனால நாம் இதை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை நம்ம 220 வோல்டேஜ் இருக்குது. ஆனால் அவுட்புட் ஆகும்போது நம்மளுக்கு 110 வோல்டேஜாக கிடைக்கிது. அதனால் நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மரை நாம் கேவிஏ அப்படின்னு தான் குறிப்பிடுவோம். கேவிஏ அப்படின்னா கிலோ வோல்டேஜ் ஆம்பியர். ஓகேங்களா? எவ்வளவு ஏம்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதே ஏம்ஸ் தான் வரும். ஆனால் வோல்டேஜ் மட்டும்தான் வேரியேஷன் ஆகி கிடைக்கும். அதாவது செகண்டரி வைண்டிங்கில் வோல்டேஜ் அதிகமாகும் போது கரண்ட் குறையும். வோல்டேஜை குறைக்கும் போது கரண்ட் அதிகமாகும். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரில் நடக்குது. ஏன் நம்ம வோல்டேஜை அப் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸில் 5 வோல்டேஜ் கொடுப்போம், 12 வோல்டேஜ் கொடுப்போம், 24 வோல்டேஜ் கொடுப்போம்.
110 கொடுப்போம், 220 கொடுப்போம், அல்லது 440 கொடுப்போம். இந்த மாதிரி மாறி மாறி வேரியபிளாக நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து இன்புட் கொடுக்கறதுனால நாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம முழுசாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக வந்து தனித்தனியாகவும் பார்த்துடலாம். அதே மாதிரி கன்க்ளூஷனாக ஒட்டு மொத்தமாக ஒரு வீடியோவும் வந்து பார்த்துடலாம். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.